பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டு அறையில் ஏதோ பிணம் தருகின்ற. அதாவது அன்பினால் இணைவது வேறு, அன்பினால் உறவு கொள்வது வேறு. ஆனா காசுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நம்மிடம் உறவு கொள்ள ஒருவர் வந்தால் அந்த நிலை எப்படி? அப்ப கூட வள்ளுவர் பெண்ணை குறை சொல்லல பாருங்க, அந்த மாதிரி தொழில் செய்பவர்களை குறை சொல்லல. அந்த இடத்துக்கு நீ போறியடா, பொருட்பெண்டீர் பொருளுக்காக அவர்களிடம் நீ செல்லுகிறாயே, பொருட்பெண்டீர் அவர்களுடைய தழுவலிலே உண்மை இருக்கிறதா என்றால் அறவே இல்லை. நீ கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க, நீ என்ன காசு தெரியாது. அப்ப அந்த தழுவலிலே மெய்மை இல்லை, உண்மை இல்லை. அந்த தழுவல் ஒரு பொய் தழுவல் இல்லைங்களா? அந்த தழுவல் எப்படிப்பட்டது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு பிணம், யாராவது போய் தொடர்பு இல்லாத ஒரு பிணத்தை கட்டி பிடிப்பானா? வள்ளுவர் சொல்றாரு, தொடர்பு இல்லாத ஒரு பிணத்தை நீ கட்டி பிடித்தலை போன்றது எது? தொடர்பு, அதாவது அன்பே இல்லாத ஒரு பெண்ணிடத்தே, பொருளுக்காக வருபவரிடத்தே நீ சென்று அவரிடம் கொள்ளும் உறவு முறை என்பது அது 913வது குறளாக வரைவின் மகளிர் என்ற அதிகாரம் 92வது அதிகாரத்திலே இதை சொல்லுகிறார். அது போல செய்பவர்கள் எல்லாம் இந்த குறளை படித்தால், ஐயோ சம்பந்தமில்லாத பிணத்தை போய் தழுவுறோமா, பொருளுக்காகவா என்ற எண்ணம் வரும். அது அவர்களை நிறுத்தும்.